வந்தே மாதரம், ராமசிவகுமார், இந்து தேசிய இயக்கம், மாநில நிர்வாகக் குழு. இந்த சு. வெங்கடேசன் மதுரையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டை சேர்ந்த சு. வெங்கடேசன் சொல்றான், எங்க உதடு என்ன பாட வேண்டும் என்று அமித்ஷாவும் மோடியும் முடிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. தோன்றிய இடத்தில் தோற்று போன சித்தாந்தம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தோன்றிய இடத்திலேயே ரொட்டி துண்டு கலைஞ்சது உலகம் முழுவதும் அறிவாங்க. அவர்களுடைய சித்தாந்தம் தோற்று போனது. இந்த கம்யூனிஸ்ட்ல இருக்கவனுக்கு எப்பவுமே தான் மட்டும் பெரிய அறிவாளி மாதிரியும், உலகத்துல அவனுக்கு ரொம்ப படிச்ச மாதிரியும், ஏதோ அப்படியே ஆகாயத்திலிருந்து குதிச்சு வந்த மாதிரியும், மற்றவங்களுக்கு எல்லாம் புத்தி இல்லாத மாதிரியும், இந்த திராவிட கழகத்துக்காரன் பேசுற மாதிரியே அந்த கம்யூனிஸ்ட்காரன் பேசுவான். ஏன்னா இங்க கூடவே இருக்கக்கூடியவனுங்க அவனுதான். எங்க உதடி என்ன படிக்க வேண்டும் என்று அமித்ஷாவும் மோடியும் முடிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி. உங்களை என்ன பாட சொன்னாரு? டண்டனக்கா போட சொன்னாரா மோடிஜி? இல்லையே. நீ இந்த நாட்டை பற்றி பாட வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டிற்காக இருக்கக்கூடிய தேசிய கீதத்தை பாடணும்னு சொல்லியிருக்காங்க. சுதந்திர போராட்ட காலகட்டத்துல ஆனந்த மடம் என்று பக்கிம் சந்தர் சட்டர்ஜி அவர்கள் வங்கத்துல ஒரு நூல் எழுதுறார். அந்த நூலிலே வரக்கூடிய ஒரு பாடல் தான் வந்தே மாதரம். சுஜலாம் சுபலாம் மலையஜ சீத்தலாம். இந்த பாடலை அழகாக பாரதியர் மொழிபெயர்த்திருக்கிறார். அதிலே வரக்கூடிய வரிகள் என்ன சொல்லுது? இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இயற்கை, மழை, வளம், நதிகள், அதே போல இந்த நாட்டை எப்படி வர்ணித்திருக்கார்? பார்வதி தேவியாக, சரஸ்வதியாக, லட்சுமியாக வர்ணித்திருக்கார். இது இவனுங்களுக்கு பிடிக்கல. ஏன்னு சொன்னா, மதம் என்றால் ஒரு அபின் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வந்திருக்கிறான் இந்த சு. வெங்கடேசன். இவனுக்கு தேசபக்தி எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. தேசபக்தியை பத்தி தெரியாது. தமிழ் மொழியிலே வரக்கூடிய கடவுள் வாழ்த்து, நீராடும் அடல் கொடுத்த நிலமடர்ந்த எழிலுலகும் அந்த பாடல் பாடணும் முதல்ல. அப்புறம் தான் நீங்க வந்தே மாதரத்தை பத்தி பேசணும்னு சொல்றான். அதுல பரத கண்டம்னு ஒரு வார்த்தை. இந்த நாட்டை பரத கண்டம் சொல்றாங்க. அப்ப இந்த பரத கண்டத்தை பரத கண்டமா ஏற்றுக்கொள்றானவே இல்லையே. இவன் பாடக்கூடிய கடவுள் வாழ்த்துல, தமிழ்தாய் வாழ்த்துல அந்த வரி வருது. அதுல பாதி வெட்டி எடுக்கப்பட்டு இருக்கு. அதுக்கு பாதி பாடல் தான் இன்னைக்கு பாடிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சினிமா பாட்டா பாட சொன்னாங்க, டண்டனக்காவா பாட சொன்னாரு. இல்லையே. இந்த தேசியத்திற்கு ஒரு தேசிய கீதம் இருந்தது. காக்கிநாடாவில் நடக்கக்கூடிய காங்கிரஸ் மாநாட்டுல அந்த பாடலை பாடி உடனே முஸ்லீம் லீக்கு சேர்ந்தவங்க எந்திரிச்சு வெளியில போறாங்க. ஏன்? வந்தே மாதரம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் அல்லாவை தவிர வேறு யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவரே தான் அப்படின்னு சொல்லிட்டு காக்கிநாடால நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் வெளிநடை செய்கிறார்கள். இஸ்லாமிய பிரிவினைவாதிகள் இந்த தேசத்தை துண்டாடியவர்கள். அப்போது அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வந்தே மாதரம் நீக்கப்பட்டு இந்த நாம் தற்போது பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜனகணமன என்ற பாடலை கொண்டு வருகிறார்கள் காங்கிரஸ்ல சுதந்திரத்துக்கு பின்னாடி. அதுவும் கூட வெள்ளைக்காரர்களை திருப்திப்படுத்துவதற்காக அந்த பாடலை கொண்டு வந்தார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பாடல் கொண்டு வந்தோம்னா அத்தனை தேசபக்தர்களும் ஜனகணமன பாடணும், அதை தேசிய கீதமாக ஏற்றுக்கொண்டோம். இதற்கு முன்பாக இருந்த தேசிய கீதமான வந்தே மாதரத்தை பாட வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்றத்திலே சொல்லி அந்த பாடலை ஒழிக்க செய்து இன்றைக்கு நாடு முழுவதும் வந்தே மாதரம் பாடிட்டு இருக்கோம். காஷ்மீர்ல பாடப்படுது, ஜம்முல பாடப்படுது. பாரத தேசம் முழுவதும் அனைத்து மாநிலங்களையும் ஏற்றுக்கொண்டாங்க. கேரளால முதலமைச்சர் பொறுப்பேற்கும் போது ராகுல் காந்தி பக்கத்துல பிரியங்கா காந்தி இருக்காங்க. கேரள முதல்வர் பொறுப்பெடுக்கும் போது பாடுறாங்க, காங்கிரஸ் உடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய முதல்வர் பாட்டு. ஆனா தமிழ்நாட்டுல இந்த முங்கவாய் என்ன பாடணும்? மோடியும் அமித்ஷாவும் உதவி பண்ணக்கூடாது. மோடியும் அமித்ஷாவும் என்ன மோடி வாழ்க அமித்ஷா வாழ்கன்னா பாட சொன்னாங்க. என்ன ஒரு முட்டாள்தனமான செயல் இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க எப்ப பார்த்தாலும். அதனாலதான் இவங்களுடைய சித்தாந்தம் தோற்றுவிட்டது. வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே வளர்ச்சி அடையக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டவர் போனா அந்த இடத்துல குண்டு வச்சிருவானுங்க. மாவோயிஸ்ட் நக்சலைட் ஒரு ரோடு போட்டா குண்டு வச்சிருவான், கனிவெடி வச்சிருவான். திடீர்னு ஊருக்குள்ள வந்து மக்களை தாக்குதல் நடத்திடுவான். இப்படி வளர்ச்சி அடையாமல் இருந்த நாகாலாந்து, திரிபுரா, மணிப்பூர், மிசோராம் போன்ற பல மாநிலங்கள்ல இன்னைக்கு அவர்களுடைய சித்தாந்தம் அழித்தொழிக்கப்பட்டு ஆயுதத்தை கீழே போட்டு விட்டு சரண்டர் ஆயிட்டாங்க. கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் பல்லாயிரக்கணக்கான பேர் நக்சலைட்டுகள், மாவோயிஸ்டுகள் திருந்தி தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு இந்த தேசத்திற்கு விரோதமாக நடந்து கொண்டு மாட்டோம் என்று சொல்லி ஆயுதத்தை கீழே போட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் இவனுக்கு பிடிக்கல அந்த கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு. இவனுக்கு வேற பேர் வேணா வேறையா இருக்கலாம். வலதுசாரி, இடதுசாரி, பூனஞ்சாரி, பட்டுச்சாரி, அந்த வந்தசாரி, போனசாரி, எல்லா சாரிகளும் அழிந்து போன சித்தாந்தம்.
தோற்று போன சித்தாந்தம், தோன்றிய இடத்திலே தோற்று போன சித்தாந்தம். லெனின் சிலையை போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க உலகம் முழுவதும், நமக்கு தெரியும். ஆனா இந்த தோற்று போன சித்தாந்தத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு ஒரு சில மாநிலங்கள்ல தான் இன்னைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கிறான். மேற்கு வங்கத்துல கொஞ்சம் இருந்துச்சு, இன்னைக்கு 0 பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டாங்க. கேரளால கொஞ்சம் இருந்துச்சு, ஆட்சி இழந்துட்டாங்க. இது மாதிரி இந்தியா முழுவதும் துடைத்தறியப்பட்ட இந்த சித்தாந்தத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு மதம் ஒரு அபின் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், மதம் ஒரு அபின் சொல்றான். அப்போ இந்த பாரத தேசத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, பண்பாடு இருக்கு, வாழ்க்கை முறை இருக்கு. 108 வைணவஸ்தலம் இங்கதான் இருக்கு, 12 ஜோதிர்லிங்கம் இங்கதான் இருக்கு, அறுபடை வீடு முருகனுக்கு இங்கதான் இருக்கு, அறுபடை வீடு விநாயகருக்கு இங்கதான் இருக்கு. இமய முதல் குமரி வரை இந்த தேசத்தை பாரத மாதாவாக பாவிக்கின்றோம். பாரத மாதாக்கு கோவில் கட்டணும்னு சுப்பிரமணிய சிவா சொன்னாரு. இந்த செயல்கள்லாம் இவன் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை போற்றக்கூடியவன். நீ எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் இந்த நாட்டிலே வாழக்கூடியவன் என்று சொன்னால் இந்த நாட்டுடைய தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்துல யார் வேணாலும் எந்த நாட்டுல வேணாலும் வாழலாம். ஆனா அந்த நாட்டுடைய தேசிய கீதம் ஒழிக்கப்படும் போது, அந்த நாட்டுடைய தேசிய கீதம் பாடப்படுகின்ற போது அந்த நாட்டுடைய தேசிய கீதத்தை மதிக்க வேண்டும் என்பது அந்த நாட்டுடைய கடமை, உரிமை, அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கடமை. ஆனா இந்த முட்டாள் பையன் என்ன சொல்றான், எங்களை வந்தே மாதிரம் பாட சொல்றீங்க, நீ பாட வேண்டாம், அப்படியே நின்னுக்கோ, உன்னை பாட சொன்னாங்களா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி தேசபக்தர்கள் பாடிட்டு போறாங்க, நீதான் ஒண்ணுமில்லாம போயிட்டிய, வீணா போயிட்டிய. உனக்கு அப்படி இந்த தேசிய கீதம் பாட பிடிக்கலன்னு சொன்னா நேரம் ஓடி போயிரு, நீ சீனாக்கு ஓடி போயிரு. அங்கதான் இன்னைக்கு கொஞ்சம் கம்யூனிஸ்ட் ஒட்டி கொண்டு இருக்கு. அதனால தயவு செஞ்சு முட்டாள்தனமான பேச்சு. இப்படித்தான் கடந்த முறை அவர்கள் எல்லா இடத்துலையும் சித்தாந்தத்தை பேசிக்கொண்டு இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய செயல்கள் ஈடுபட்டீங்க. மதுரையில அவனுடைய பேரணியில ஐயப்பனை தவறா பேசினான், முருகனை தவறா பேசினான், சிவபெருமானை தவறா பேசினான், சக்தியை தவறா பேசினான். அவர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டுல சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு சொன்னா அதற்கு ஆதரவாக இந்த உதயநிதி ஸ்டாலின் போனா இன்னைக்கு என்னாச்சு? ஆட்சியிலிருந்து, அதிகாரத்திலிருந்து, பதவியிலிருந்து, எல்லாத்தையும் இழந்து நிர்கதியா நின்றுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு 1925 RSS பெரியக்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கம்யூனிசம் உள்ள வருது. இன்றைக்கு RSS பெரியக்கம் உலகம் முழுவதும் இருக்கு. நீ எத்தனை இடத்துல இருக்கிற? இந்தியா முழுவதும் RSS இருக்கு. பல்வேறு மாநிலங்கள் RSS பெரியக்கத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் ஆட்சியில் இருக்காங்க. மாநிலங்களவையில, மக்களவையில பிரதமராக இருக்காங்க, உள்துறை அமைச்சரா, வெளியுறவு அமைச்சரா எல்லாம் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசக்கூடிய நீ எந்த இடத்துல இருக்கிற? தெருவோரத்துல தெருப்பொறுக்கிட்டு இருக்கிற. அப்ப உங்களுக்கு எதுக்கு இந்த திமிரு? இந்த நாட்டின் மீது பாடப்படுகின்ற, பக்தியோடு பாடப்படுகின்ற, இந்த நாட்டை சரஸ்வதியாக, லட்சுமியாக, துர்கியாக பாடப்படுகின்ற பாட்டை அவமானப்படுத்தணும்னு சொல்லி முதல்ல குரல் கொடுத்தவன் இவன். அதனாலதான் இந்த சு வெங்கடேசனுக்கு நம்ம எச்சரிக்கை விடுக்கிறோம், பகிரங்கமாக எச்சரிக்கை விடுகிறோம். இதே போல தொடர்ந்து பேசிட்டு இருந்தேன்னு சொன்னா நீ வீட்டை விட்டு வெளியிலேயே வர முடியாது. இந்திய தேசிய இயக்கம் நீ எந்த இடத்துல பொதுக்கூட்டம் நடத்தினாலும், எந்த இடத்துல மாநாடு நடத்தினாலும், எந்த இடத்துல பொதுவெளியில பேசினாலும் உனக்கு பதிலடி கொடுப்போம். நேருக்கு நேராக சந்திப்பதற்கு தயாரா இருக்கிறோம். இந்த நேரத்துல இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். நீ வேணா சவால் விட்டுறோம், தைரியம் இருந்தா மேடை போட்டு இந்த வந்தே மாதரத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி இருந்தா, இந்த தேசத்துல யாரெல்லாம் போராடினாங்க, யாரெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி தைரியம் இருந்தா, பேசுறதுக்கு நேருக்கு நேரா வர தைரியம் இருந்தா வான்னு சொல்லி சவால் வர்றோம். சும்மா பெரிய அறிவாளி மாதிரியும் மற்றவங்க எல்லாம் முட்டாள் மாதிரியும் ஏதோ நம்ம வெளிநாட்டுல இருந்து வேற்று கிரகத்துல இருந்து குதிச்சு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. வெங்கடேஷ் அவர்களே, மரியாதைக்குரிய பொறுப்புல இருக்கீங்க, மரியாதையை காப்பாத்திக்கோங்க. யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இந்த நாட்டில பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த திருமுருகன் காந்தி மாதிரி, இந்த உதயநிதி மாதிரி, இந்த பல்வேறு பேர், இந்த மனுஷியபுத்திரன் மாதிரி, இந்த மாதிரி வரிசையில வெங்கடேசனும் வந்தா இல்லாம போயிருவீங்க அரசியல்ல அப்படிங்கிறத நாங்க பகிரங்கமாக எச்சரிக்கை கொடுக்கிறோம். இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். வந்தே மாதரம் பிடிச்சிருந்தா பாடு, இல்லாட்டி அமைதியாயிரு. பாடக்கூடியவர்கள் எங்களுக்கு தேசபக்தி இருக்கிறவங்க, நாங்க பாடுவோம். வந்தே மாதரம் இந்த நாட்டுடைய சுதந்திர போராட்ட காலத்திலே வேட்கை உண்டு பண்ணி, வந்தே மாதரம் என்றால் இந்த தாயின் மண்ணை வணங்குகிறோம்னு அர்த்தம், தாய் நாட்டை வணங்குகிறோம் என்ற அர்த்தம். அழகாக பாரதி பாடியிருக்காரு. பாரதி எடுத்து படி, நீ வந்தே மாதரம் படிக்க தெரியாட்டியும் பாரதியாரோட பாடல்களை படி, முட்டாள்தனமா பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறோம்.
நன்றி, வணக்கம். வெல்க பாரதம், வந்தே மாதரம்.